இந்த ஒரு ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் உங்கள் தொகுப்பாளர். இன்றும் வழக்கம் போல நம்மோடு இந்த விரிவான தேடலில் பயணிக்க நம்ம சிறப்பு நிபுணர் இணைந்திருக்கிறார். வணக்கம். இந்த ஒரு சுவாரஸ்யமான விவாதத்துக்காக நான் ரொம்பவே ஆர்வமா காத்துட்டு இருந்தேன். கண்டிப்பா. அதாவது இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற கட்டுரை ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஆவணம். தலைப்பு அண்டம் குரல், பிரபஞ்ச சுழற்சியும் மனித சுவாசமும் அப்படிங்கறதான் இதோட பேரு. ஆமா, இந்த ஆவணம் அறிவியல், உயிரியல், அப்புறம் பழங்கால ஞானம், இது மூணையுமே ஒரு புள்ளியில இணைக்குது. சரியா சொன்னீங்க. இப்போ இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க ஒரு நிமிஷம் உங்க கவனத்தை உங்க சுவாசத்தின் மேல வைங்க. மூக்கு வழியா காற்ற உள்ளே இழுத்து வெளியே விடுறீங்க இல்லையா? பொதுவா நம்ம எல்லாருமே இது வெறும் ஆக்சிஜனை உள்ளே அனுப்பிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுற ஒரு சாதாரண இயந்திரத்தனமான செயல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த கட்டுரை ஒரு மாபெரும் கேள்வியை எழுப்புது. நீங்க இப்போ உள்ளிழுக்கும் மூச்சுக்காற்று வெறும் ஆக்சிஜன் மட்டும்தானா, அல்லது உங்களை இந்த பிரபஞ்சத்தோடு நேரடியாக இணைக்கும் ஒரு பிரம்மாண்டமான மின்னணு சுழற்சியா? ரொம்ப பெரிய கேள்வி இது. இந்த கட்டுரை நாம இதுநாள் வரை அறிவியல் வகுப்புகள்ல படிச்ச அந்த சாதாரண பம்ப் மாதிரி இருக்கிற சுவாச அமைப்பை முற்றிலுமா நிராகரிக்குது. ஆமா, இது ஒரு மிக நுட்பமான அணுவியல் ஆற்றல் மாற்றம் அப்படின்னு இந்த மூல ஆவணம் சொல்லுது. ஆற்றல் மாற்றம் அப்படின்னா நாம ஏதோ பேட்டரியை சார்ஜ் பண்ற மாதிரி சொல்றீங்களா? ஏறக்குறைய அப்படிதான். இந்த கட்டுரை ஒரு பிரம்மாண்டமான காட்சியிலிருந்து தன்னோட வாதத்தை தொடங்குது. இந்த பிரபஞ்சத்துல எந்த ஒரு பொருளுமே எந்த ஒரு ஆற்றலுமே நேர்கோட்ல பயணிக்கிறது இல்ல அப்படிங்கிறது தான் அந்த முதல் வாதம். ஓஹோ, அதாவது வானத்துல சுழலும் பிரம்மாண்டமான பால்வெளி மண்டலங்கள் தொடங்கி பூமியில வீசும் சூறாவளி வரைக்கும் எல்லாமே சுழற்சிதானா? கண்டிப்பா. நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற மிகச்சிறிய டிஎன்ஏ கூட ஒரு சுருள் வடிவம், அதாவது ஸ்பைரல் அமைப்புல தான் இயங்குது. இயற்கை எப்போதுமே நேர்கோடுகளை விரும்புறது கிடையாது. இது எனக்கு அந்த தண்ணீர் தொட்டி உதாரணத்தை தான் ஞாபகப்படுத்துது. நம்ம வீட்ல ஒரு தொட்டில இருந்து தண்ணி வெளியேறத பார்த்திருப்போம். அந்த துவாரத்து வழியா தண்ணி அப்படியே நேரா கீழே விழாது, சரியா? ஆமா, அது தானாகவே ஒரு சின்ன சூறாவளி மாதிரி சுழன்று ஒரு சுருள் வடிவத்தை உருவாக்கி அதுக்கப்புறம் தான் கீழே போகும். பிரபஞ்சம் முழுவதும் இந்த சுழல் வடிவத்தையே தன் இயல்பான மொழி மாதிரி பயன்படுத்துது அப்படின்னு புரியுது. அதேதான், ஒரு ஆற்றல் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு சுருள் வடிவம் தான் மிகச்சிறந்த திறமையான ஒரு பாதை. நேர்கோட்ல பயணிக்கும் போது ஏற்படும் உராய்வும் ஆற்றல் இழப்பும் சுருள் வடிவத்துல இருக்காது. ஆனா ஒரு நிமிஷம், இந்த கட்டுரை இந்த மாபெரும் பிரபஞ்ச விதியை அப்படியே கொண்டு நம்ம மூக்கிற்குள் பொறுத்துது. நம்ம உடல் காற்றை நேர்கோட்ல உள்ளிழுக்காம ஏன் இப்படி சுழல் வடிவத்துல உள்ளிழுக்கணும்? அதுதான் இயற்கையோட புத்திசாலித்தனம். காற்றை நேரடியாக உள்ளிழுக்கிறது தானே உடம்புக்கு சுலபமான வேலை. உடம்புக்கு சுலபமான வேலையை விட பாதுகாப்பான மற்றும் பயனுள்ள வேலை எது அப்படிங்கிறது தான் இங்க முக்கியம். நாம உள்ளிழுக்கும் காற்று வெறும் காலி இடம் கிடையாது, பில்லியன் கணக்கான அணுக்களால் ஆன ஒரு கலவை இல்லையா? ஆமா, சரியா சொன்னீங்க. இந்த காற்று ஒரு நேர்கோட்ல மிக வேகமா நம்ம சுவாச பாதைக்குள் நுழைஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா? அந்த அணுக்கள் ஒண்ணுக்கொன்னு மோதி சிதறி ஒரு பெரும் ஒழுங்கினத்தை உருவாக்கும். அட, அப்போது நம்ம மென்மையான நுரையீரல் திசுக்களை கூட சேதப்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்றீங்களா? கண்டிப்பா சேதப்படுத்தும். இதை தவிர்க்கதான் நம்ம மூக்கினுள்ள டர்பினேட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அற்புதமான வடிவமைப்பு இருக்கு. டர்பினேட்ஸ் மூக்கின் உட்புறச் சுவர்கள்ல இருக்கிற அந்த வளைந்த சங்கு மாதிரி இருக்கிற எலும்புகள், கரெக்டா? ஆமா, நம்ம பொதுவா இது தூசிய வடிகட்டவும் காற்றை வெப்பப்படுத்தவும் மட்டுமே பயன்படுதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த கட்டுரை அந்த புரிதலை இன்னும் ஆழமாக்குது. அப்போ தூசியை வடிகட்டுறதை தாண்டி அது வேற என்ன பண்ணுது? அது மிக முக்கியமான ஒரு ஏரோடைனமிக் வேலையை செய்யுது. மூக்கிற்குள் நுழையும் காற்று இந்த வளைந்த எலும்புகள்ல மோதியவுடன் அது ஒரு நேர்கோட்டு பயணத்திலிருந்து மாறி ஒரு சுழல் மேகமா உருவெடுக்குது. வார்டெக்ஸ் கிளவுட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா, வோர்டெக்ஸ் கிளவுட். தண்ணி எப்படி துவாரத்துல சுழலுதோ அதே போல காற்று மூக்கிற்குள் ஒரு சூறாவளியை போல சுழல ஆரம்பிக்குது. இதை கேட்கிற நீங்கள் இப்ப லேசா மூச்சை உள்ளிழுத்து பாருங்க. காற்று உங்க மூக்கின் உட்புற சுவர்கள்ல உரசி கொண்டு போறத உங்களால உணர முடியும். அந்த நொடியில உங்க மூக்கிற்குள்ளேயே ஒரு சின்ன சூறாவளி உருவாகுது அப்படின்னு இந்த கட்டுரை சொல்லுது. ஆனா எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, இந்த சுழல் மேகம் உருவாவதால என்ன பயன்? காற்று சுழல்வதால உடம்புக்கு எக்ஸ்ட்ராவா என்ன கிடைச்சிட போகுது? இங்கதான் அந்த அணுவியல் ரகசியமே ஒளிஞ்சிருக்கு. காற்று இப்படி சுழல் மேகமா மாறும்போது
காத்துல உள்ள அணுக்களோட எலக்ட்ரான்கள் ஒரு குறிப்பிட்ட திசையில சீரமைக்கப்படுது. அதாவது சிதறி கிடக்கிற எலக்ட்ரான்கள் எல்லாமே ஒரே நேர்கோட்டுல ஒரு சீரான ஓட்டத்துக்கு வருது அப்படின்னு சொல்றீங்களா? சரியா புடிச்சிட்டீங்க. எலக்ட்ரான்கள் இப்படி ஒரே திசையில சீரா நகர்ந்தா அத நம்ம இயற்பியல்ல என்ன அப்படின்னு சொல்லுவோம்? மின்னோட்டம், அதாவது எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது நிஜமாவே நம்ப முடியாத ஒரு ஒப்பீடா இருக்கு. ஆமா, ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம் அது. இது எப்படின்னா, ஒரு பெரிய மைதானத்துல எந்த ஒரு ஒழுங்கும் இல்லாம சத்தம் போட்டுக்கிட்டு அங்கும் இங்கும் ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய கூட்டத்தை திடீர்னு ஒரு ராணுவ அணிவகுப்பு போல மாத்துறதுக்கு சமம். சரியா? அதேதான், மிகச்சீரான வரிசையில ஒரு தாளத்தோட நடக்க வைக்கிற மாதிரி இருக்கு. ஒழுங்கில்லாம உள்ள நுழையும் காற்று இந்த டர்பினேட்ஸ் மூலம் சுழற்றப்பட்டு அந்த எலக்ட்ரான்கள் எல்லாம் ராணுவ வீரர்கள் மாதிரி வரிசைப்படுத்தப்படுது. அந்த மின்னோட்டம் தான் நம்ம நரம்பு மண்டலத்துக்கும் மூளைக்கும் ஒட்டுமொத்த உடம்புக்கும் தேவைப்படுற உண்மையான உயிராற்றல். ஆக்சிஜன் அப்படிங்கிறது அந்த ஆற்றலை சுமந்து செல்லும் ஒரு வாகனம் மட்டும்தான். அப்ப உள்ள நடப்பது உண்மையிலே ஒரு மின்காந்த செயல்பாடு அப்படின்னு சொல்லலாம். டர்பினேட் சுழற்சியை உருவாக்குது, சுழற்சி எலக்ட்ரான்களை சீரமைக்குது, அந்த சீரமைப்பு நம்ம உடம்புக்கு ஆற்றலை கொடுக்குது. எக்ஸாக்ட்லி. நாம சுவாசிப்பதன் மூலம் ஒவ்வொரு நொடியும் உடம்புக்குள் மின்சாரத்தை உற்பத்தி செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது மிக ஆழமான அறிவியல். ஆனா இந்த கட்டுரையின் அடுத்த பகுதி என்னை இன்னும் பெரிய அதிர்ச்சியில ஆழ்த்திடுச்சு. இன்னைக்கு நாம ஏரோடைனமிக்ஸ், எலக்ட்ரான்கள், குவாண்டம் சுழற்சி அப்படின்னு எல்லாம் பேசுறோம். இத புரிஞ்சுக்க நம்ம கிட்ட நவீன ஆய்வகங்களும் சக்தி வாய்ந்த நுண்ணோக்கிகளும் இருக்கு. ஆனா இந்த எந்த தொழில்நுட்பமுமே இல்லாத பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்பு வாழ்ந்த சித்தர்கள் இந்த சுழற்சி விதியையும் அதனால உருவாகும் மின்னோட்டத்தையும் எப்படி இவ்வளவு துல்லியமா பதிவு செஞ்சிருக்காங்க? அதுதான் அவங்களோட தனித்துவம். அவங்க மனித உடலையே ஒரு மிகப்பெரிய ஆய்வகமா பயன்படுத்தி இருக்காங்க. கட்டுரையில சொல்லப்பட்ட சித்தர்களோட பாடல்களை பார்த்தா அவங்க இந்த சுழற்சியை இடஞ்சுழி மற்றும் வலஞ்சுழி ஆற்றல் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ஓ, இடஞ்சுழி வலஞ்சுழி, இது இன்றைய நவீன குவாண்டம் இயற்பியல் சொல்ற சுழற்சி விசை, அதாவது ஸ்பின் டைரக்ஷன் அப்படிங்கறது தான் குறிக்குதா? ஆமா, மூக்கில் நடக்கும் இந்த இரண்டு விதமான சுழற்சிகளுக்கு இடாநாடி மற்றும் பிங்களா நாடி அப்படின்னு அவங்க பேரு வச்சாங்க. பொதுவா அது சாதாரண மூச்சு பயிற்சி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த கட்டுரை இத ஒரு அணுவியல் இயற்பியலாவே, அதாவது நியூக்ளியர் பிசிக்ஸாகவே பார்க்குது. இது உண்மையிலே இயற்பியல் தானா? அது எப்படி இயற்பியல் ஆகும்? ஏன்னா இடாநாடி அப்படிங்கறத சித்தர்கள் சந்திரகலை அப்படின்னு அழைச்சாங்க. இதோட அறிவியல் விளக்கம் என்னன்னா, இடது நாசி வழியாக காற்று சுழண்டு உள்ளே போகும்போது எலக்ட்ரான்களின் சுழற்சி திசை ஒரு குறிப்பிட்ட விதத்துல அமையுது. அந்த சுழற்சி மூளைக்கு தேவையான குளிர்ச்சியான மின்துகள்களை வழங்கி உடலின் வெப்பநிலையை குறைச்சு ஒரு அமைதியை உருவாக்குதா? சரியா சொன்னீங்க. இதுதான் அந்த சந்திரகலையின் ரகசியம். அப்படியென்றால் வலது நாசி வழியாக செல்லும் பிங்களா நாடி இதற்கு நேர் மாறான வேலையை செய்யுமா? கண்டிப்பா. பிங்களா நாடிய அவங்க மொங்கர சூரிய கலை அப்படின்னு சொன்னாங்க. வலது நாசியில உருவாகும் சுழல் மேகம் எலக்ட்ரான்களை எதிர் திசையில சுழலச் செய்யுது. ஓஹோ, அப்படி எதிர் திசையில சுழலும் போது உடம்புக்கு வெப்பம் கிடைக்குதா? ஆமா, இந்த சுழற்சியே உடம்புல உள்ள அணுக்களின் எரிபொருளை தூண்டி உடம்புக்கு தேவையான அபரிமிதமான வெப்ப ஆற்றலையும் செயலாற்றலையும் உருவாக்குது. குவாண்டம் அறிவியலோட அடிப்படை விதியே இதுதானே. ஒரு அணுவின் சுழற்சி திசையை மாற்றுவதன் மூலம் அதோட முழு பண்பையும் மாற்றிவிட முடியும். சித்தர்கள் அதைத்தான் சுவாசத்தின் மூலமா செஞ்சிருக்காங்க. ஆமா, இதுதான் உண்மை. இது நம்ம எளிமையா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம மூக்குக்கு உள்ளேயே இயற்கையாக ஒரு ஏசி அப்புறம் ஒரு ஹீட்டர் பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். உடம்புக்கு குளிர்ச்சி தேவைப்படும் போது இடது நாசியும், வெப்பம் தேவைப்படும் போது வலது நாசியும் தானாகவே வேலை செய்யுது. நம்ம அறியாமலேயே ஒவ்வொரு நாளும் நம்ம உடல் இந்த எலக்ட்ரான்களின் சுழற்சியை மாற்றி மாற்றி அமைச்சு ஒரு சமநிலையை உருவாக்கிக்கிட்டு இருக்கு. இந்த ஈக்குவலிபிரியம், அதாவது சமநிலை தான் ஒரு மனுஷனோட ஆரோக்கியத்தை தீர்மானிக்குது. ஆனா ஒரு நிமிஷம், சாதாரண மனிதர்களான நாமே நம்ம அறியாமலேயே இப்படி எலக்ட்ரான்களை கட்டுப்படுத்துறோம் அப்படின்னா, இத பத்தின முழுமையான விழிப்புணர்வோட ஒருத்தன் இந்த மூச்சு காற்று தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தா என்ன நடக்கும்? இதானே உங்க கேள்வி? எக்ஸாக்ட்லி. ஏதோ ஒரு ஆட்டோமேட்டிக் மிஷின் மாதிரி இயங்குற இந்த சுவாச அமைப்பை நாமே நேரடியாக கியர் மாற்றி இந்த சுழற்சி அதோட உச்சக்கட்ட திறனுக்கு செலுத்தினா என்ன ஆகும்? அந்த உச்சக்கட்ட திறனை தான் சித்தர்கள் வாசி அப்படின்னு அழைச்சாங்க. வாசி பயிற்சி அப்படிங்கிறது வெறும் நுரையீரலுக்கு காற்று அனுப்புறது கிடையாது. அது அந்த ஏரோடைனமிக் சுழல் மேகத்தோட பாதையே மாற்ற ஒரு வித்தை. ஓ, அப்ப காத்து நுரையீரலுக்கு போகாதா? சாதாரண சுவாசம் நுரையீரலை நோக்கித்தான் போகும்.
ஆனா தீவிரமான வாசிப்பயிற்சியின் போது இந்த சுழல் காற்றானது ஒரு சூறாவளியைப் போல மேல் நோக்கி எழும்பி பிடரி வழியா பயணிச்சு மூளையின் உச்சியில உள்ள பீனியல் சுரப்பியை நேரடியாக தாக்குது. பீனியல் சுரப்பியா? மூளையோட மையத்துல பட்டாணி அளவில் இருக்குமே அந்த சின்ன உறுப்பு தானே அது? ஆமா, அதேதான். அது மெலட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோனை சுரந்து நம்ம தூக்கத்தை கட்டுப்படுத்துது அப்படின்னு நான் உயிரியல்ல படிச்சிருக்கேன். ஆனா ஒரு சுழல் காற்று மூளையோட உச்சிக்கு சென்று அந்த சுரப்பியை தொடும்போது அப்படி என்ன பிரம்மாண்டம் நிகழ்ந்துற போது? இந்த கட்டுரையின் மிகச் சிக்கலான மற்றும் ஆச்சரியமான பகுதியே இதுதான். அந்த ஏரோடைனமிக் காற்று அதனுடைய முழுமையான விசையோடு பீனியல் சுரப்பியை தாக்கும்போது மூளையில ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண், அதாவது ஃப்ரீக்வென்சி உருவாகுது. அந்த அதிர்வெண் உடம்பு முழுவதும் பரவுமா? ஆமா. அப்படி பரவும்போது நம்ம உடம்புல உள்ள அணுக்களின் எடையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழுது. அணுக்களின் எடை தற்காலிகமா 0 ஆகிறது அப்படின்னு இந்த கட்டுரை ஆணித்தரமா கூறுது. அட, அணுக்களோட எடை 0 ஆயிடுமா? ஆமா, இதத்தான் அறிவியல்ல அணுவியல் மிதப்புத்தன்மை அல்லது அட்டாமிக் பயான்சி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க சொல்றத கேட்கும்போது இது எனக்கு ஒரு அறிவியல் மாதிரி தெரியல. கற்பனை கெட்டாத ஒரு மாயாஜால மாதிரி இருக்கு. கொஞ்சம் அதிர்ச்சியாதான் இருக்கும். ஆனா இல்ல, அணுக்களின் எடை 0 ஆகிறதா? மனித உடலோட பௌதீக எடை எப்படி காத்துல கரையும்? தியானம் செய்யும்போது மனது லேசாகி மிதப்பது போல ஒரு உணர்வு ஏற்படும். அதை நான் ஏத்துக்கிறேன். ஆமா, அந்த ஃபீலிங் எல்லாருக்கும் வரும். ஆனா நிஜமாவே உடம்புல உள்ள அணுக்களின் எடை இயற்பியல் ரீதியாக 0 ஆகிறது, புவியீர்ப்பு விசை வேலை செய்யாது அப்படின்னு மூல ஆவண சொல்றத நான் எப்படி அப்படியே நம்புறது? இதோட பின்னணியில் உள்ள அறிவியல் என்ன? முதல் முறை இத படிக்கும் எவருக்கும் இந்த சந்தேகம் கண்டிப்பா வரும். ஆனா இந்த கட்டுரை இத வெறும் தத்துவார்த்தமான உணர்வு அப்படின்னு சொல்லல. இது நிஜமாகவே ஒரு இயற்பியல் மாற்றம் அப்படின்னே வாதிடுது. அப்போ இதுக்கான லாஜிக் என்ன? இதோட லாஜிக்க பாப்போம். புவியீர்ப்பு விசை அப்படிங்கிறது ஒரு பொருளின் மீது செயல்படணும் அப்படின்னா அந்த பொருளின் அணுக்கள் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணில இருக்கணும். சரி. பீனியல் சுரப்பிய அந்த சுழல் காற்று தாக்கும்போது ஏற்படுற அந்த புதிய தீவிரமான அதிர்வெண் அணுக்களின் காந்த புலத்தை, அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட மாற்றி அமைக்குது. அதாவது அந்த அதிர்வெண் உடலின் அணுக்களுக்கும் பூமிக்கும் இடையிலான காந்த ஈர்ப்பை துண்டிக்குதா? துல்லியமா சொன்னீங்க. அதிவேகமா சுழலும் ஒரு சூப்பர் கண்டக்டர் எப்படி காந்த புலத்தை விலக்கி அந்தரத்துல மிதக்குதோ அதே போல உடலின் அணுக்கள் அந்த உயர் அதிர்வெண்ணை அடையும் போது புவியீர்ப்பு விசை அவற்றின் மீது செயல்படுவது தற்காலிகமாக தடைப்படுது. அப்போ திணிவு, அதாவது மாஸ் அப்படிங்கிறது மாறாது. ஆனா எடை அப்படிங்கிறது புவியீர்ப்பு விசையை பொறுத்துது இல்லையா? ஈர்ப்பு விசை தடைப்படும் போது எடை 0 நிலையை அடையுது. இதேதான் அட்டாமிக் பயான்சி அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் சித்தர்கள் எந்தவிதமான நவீன இயந்திரங்களும் இல்லாம வெறும் காற்ற ஒரு குறிப்பிட்ட சுழற்சியில மூளைக்குள் செலுத்துவதன் மூலம் அடைஞ்சாங்க. அவங்க இத ஆகாய கமனம் அப்படின்னு அழைச்சாங்க. அடக்கடவே, இது உண்மையாலுமே மனதை உறைய வைக்கும் ஒரு தகவல் தான். புவியீர்ப்பு விசையை வெல்லும் சூத்திரம் வெளியிலோ அல்லது பெரிய ராக்கெட்டுகளிலோ இல்ல. ஆமா, அது நம்ம உள்ளேயே தான் இருக்கு. அது நாம ஒவ்வொரு நொடியும் சாதாரணமா உள்ளிழுத்து வெளியிடும் இந்த மூச்சுக்காற்றிலேயே ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றது இதுவரை நாம உலகத்தை பார்த்து வந்த பார்வையே மாற்றிவிடுது. சித்தர்கள் வெளி உலகத்தை ஆராய்வதற்கு பதிலா தங்களுடைய உடலுக்குள் இருக்கும் அந்த பிரபஞ்ச சுழற்சியை கூர்ந்து கவனிச்சிருக்காங்க. அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய சாதனை. டர்பனேட்ஸ் உருவாக்கும் அந்த எலக்ட்ரான்களின் சீரான ஓட்டத்தை மூளையின் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு குவித்து அணுக்களின் தன்மையை மாற்றி அமைக்கும் இந்த தொழில்நுட்பம் உண்மையிலே கற்பனைக்கு அப்பாற்பட்டது. இதத்தான் இந்த கட்டுரை நம் முன் ஒரு வலுவான ஆவணமா வைக்குது. சுவாசம் அப்படிங்கிறது வெறும் உயிரியல் கிடையாது, அது இயற்பியல் மற்றும் குவாண்டம் மெக்கானிக்ஸ் சேர்ந்து ஒரு ஒருங்கிணைந்த அறிவியல். நாம சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சும் இந்த பிரபஞ்சத்தோடு நாம நடத்தும் ஒரு சக்தி வாய்ந்த மின்சார பரிமாற்றம். ரொம்ப சரியா சொன்னீங்க. நாம இந்த விரிவான உரையாடலின் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். தொடக்கத்துல நாம கேட்ட அந்த பெரிய கேள்விக்கான விடை இப்போ ரொம்பவே தெளிவா கிடைச்சிருச்சு. சுவாசம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு தண்ணீர் பம்பு போல காற்றை உள்ளே இழுத்து வெளியேற்றும் ஒரு சாதாரண இயந்திர செயல் கிடையாது. கிடையவே கிடையாது. அது இந்த பிரபஞ்சத்தின் மாபெரும் மின்காந்த ஆற்றலை நம்ம உடலுக்குள் சுழலச் செய்யும், எலக்ட்ரான்களை சீரமைத்து மின்னோட்டத்தை உருவாக்கும் ஒரு மிகச்சிறந்த தொழில்நுட்பம். இந்த கட்டுரையின் முழுமையான சாராம்சமே இதுதான். நாம வெறும் சத, ரத்தம், எலும்புகளாலான ஒரு சாதாரண உயிரி கிடையாது. அடிப்படையில நாம எல்லாருமே சுவாசம்
அப்படிங்கிற ஒற்றை எரிபொருளால காத்துல உள்ள எலக்ட்ரான்களின் சுழற்சியால இயங்கும் நடமாடும் மின்னணு இயந்திரங்கள். எலக்ட்ரானிக் மெஷின்ஸ். ஆமா, இதுதான் நாம புரிஞ்சுக்க வேண்டிய இறுதி உண்மை. இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்கள் இன்னைக்கு நாம பார்த்த இந்த ஆதாரங்களை சற்று அசை போட்டு பாருங்க. நாம எல்லாருமே நடமாடும் மின்னணு இயந்திரங்கள். அடுத்த முறை நீங்க ரொம்ப சாதாரணமா ஒரு ஆழமான மூச்சை உள்ளிழுக்கும் போது உங்க மூக்குக்குள் நடக்கும் அந்த சின்ன சூறாவளிய எலக்ட்ரான்கள் வரிசையா நிக்கும் அந்த ராணுவ அணிவகுப்பை நினைச்சு பாருங்க. கண்டிப்பா உங்களோட வெறும் கவனத்தோடு கூடிய ஒரு சாதாரண மூச்சுக்காற்றால் உங்க அணுக்களின் அதிர்வெண்ணையே மாற்றி புவியீர்ப்பு விசைக்கே சவால் விட முடியும் அப்படின்னா, உங்களுக்குள் இருக்கும் அந்த எலக்ட்ரான்களை கொண்டு மூளைக்கு தேவையான மின்சாரத்தையே உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்னா, உங்க உடலுக்குள் இன்னும் என்னென்ன பிரபஞ்ச ரகசியங்கள் விழித்தெழுவதற்காக அமைதியாக காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு பிரம்மாண்டமான சிந்தனை இது. அந்த ரகசியங்களை நோக்கிய உங்கள் தேடல் நீங்கள் உள்ளிழுக்கும் அடுத்த மூச்சிலிருந்தே தொடங்கட்டும். இந்த ஒரு சிறப்பான ஆழமான அலசல்ல எங்களோடு பயணித்ததற்கு நன்றி. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தேடலில் உங்களை சந்திக்கிறோம்.